என்னோடய கையில் இருக்கிறது பேய் மிரட்டி பேய் விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமானது. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது சம்மந்தமான வீடியோ நான் ஆரம்பத்தில் ஒன்று போட்டிருக்கேன். அதை வாய்ப்புள்ளவங்க போய் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப விசேஷமானது. இது யாருக்கெல்லாம் தொழிலில் கஷ்டமாக இருக்குது, வீட்டில் திடீர்னு சண்டை வருது, எனக்கு என்னன்னே தெரியல, எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, எனக்கு எதிராக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறவங்க, இந்த பேய் மிரட்டி பேய் விரட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வாங்கி வச்சுட்டு ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணோம். அது என்னன்னு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். சரிங்களா? இது ரொம்ப விசேஷமானது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பப்ளிக்காக சொல்ல முடியாது, தவறாக பயன்படுத்திடுவாங்க. அதுக்காக தான் நான் அது சொல்கிறேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டாவது, இதை வந்து நம்ம கோவிலில் 16 நாள் மகாலட்சுமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி நாங்கள் தரோம். வாய்ப்புள்ளவங்க வந்து பெற்றுக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம கோவிலில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கோவிலுக்கு வந்தீங்களா இதை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறோம். இதை உடனே நிறைய பேர் கேட்பீங்க, கொரியரில் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கீங்க. இந்த கொரியர் தாங்க எங்களுக்கு கொஞ்சம் காலமாக சிரமமாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கொரியருக்கு எனக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத நான் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, கொரியர் பண்ண முடியுமா, கொரியர் அப்படின்ட்டு. இன்றைக்கெல்லாம் அந்தளவுக்கு வந்துடுச்சு. எல்லாமே வீட்டுக்கே வந்துடணும். நாளைக்கு சாமி கூட என்னன்னா வீட்டுக்கே வந்துடணும். கோயிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், சாமி எடுத்துகிட்டு பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு உலகம் வந்துருன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயங்கள் அந்த இடத்துக்கு போய் வாங்கினா தான் அதனோட சக்தி புரியும், அதனோட அம்சம் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வேணுங்கிறவங்க கோயிலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு தரேன். இது 16 நாள் பூஜை பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? இது உங்களுக்கு பல பயனுள்ள விஷயமா இருக்கும். யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் தடையாக இருக்குது, எனக்கு பிஸ்னஸே ரன் பண்ண முடியல, நல்லா போய்ட்டு இருந்து திடீர்னு பிரச்சனையாக இருக்குது, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கள் வீட்டில் திடீர்னு சண்டையாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அன்பாக பேசுகிறத கூட அன்பாக இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தரேன், இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா? அதை நீங்கள் நான் சொல்கிற வழியில் நீங்கள் கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுதலை கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்றேன். என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துறேன். இது பேய் மிரட்டி பேய் விரட்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கோவிலில் ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவில் இருக்குங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன்.